எல்லாம் சிலிண்டரு வரவே இல்லை. நாங்களாம் ஒரு வாரமாக விறகுல தான் அடுப்பு ஏற்படுறோம். கேட்டால் புக் பண்ணாலும் கிடைக்கல ஆன்லைனில் புக் பண்ணுங்கன்றாங்க. பக்கத்து வீட்டில் போய் எத்தனை வாட்டி போடுவாங்க நம்மளுக்கு. சொந்தக்காரங்க கூட 2 நாள் கூட போட மாட்டாங்க. நைட்டு சாப்பிட்றேன் நான் கேஸ் இல்லாத. இப்போ போட்டால் ஒரு மாதம் பொத்து வரும், 20 தேதி மேலே வரும்ன்றாங்க. இப்போ தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கவும் மாட்டுது. எல்லாம் இப்போ விறகே கிடைக்க மாட்டேங்குது. கேஸு தான் கிடைக்க மாட்டேதுன்னு பார்த்தா விறகும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒன்றுன்னா குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இங்கே ஹோட்டல்ஸில் நிறைய எல்லா ஹோட்டல்ஸும் மூடி இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ண 21 நாள் கழிச்சு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது சிட்டியில் போயிட்டு எங்கன்னா விறகு வெட்டி சமைக்கணும்னா கூட விறகு வெட்டினு சமைக்க முடியாது. பஸ்ஸு போட்ட ரேட்டை விட டபுள் மடங்கு ரேட்டு போட்டு தான் நம்மகிட்ட கொடுக்குறாப்புல. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இந்த சிலிண்டர் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கங்க போராட்டம் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? வயிற்று பொழப்புக்கு தானே பண்றாங்க. நாங்க இருக்கிறவன் 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறோம். இல்லாதவங்க நாங்க எங்க போய் வாங்குவோம்? சாதாரணமா 59 ரூபா சில்லு இருந்தது. இப்போ 80 ரூபா 100 ரூபா 100 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. கேஸ் விலை ஏறினா என்னன்றாங்க. சரி, வீட்டில் தான் கேஸ் இல்லை, புக் பண்ண கூட புக் ஆக மாட்டேது கேஸு. சிலிண்டர் வெளியே எங்கன்னா கேட்டால் ஒரு சிலிண்டர் 4500 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ குலசாமின்னு தெரியாது. ரொம்ப இதாக தான் போயிட்டு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அமெரிக்கா ஈரான் போறனால நிறைய மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடும் பெட்ரோல் இல்லாம நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் எத்தனை பேர் இதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேஸ் எல்லாம் தான் இப்போ நாங்கள் 4 நாளாக சோறு ஆக்காமல் ஒரு ஹோட்டலில் கூட இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்து வீட்டில் போய் எத்தனை வாட்டி போடுவாங்க நம்மளுக்கு. சொந்தக்காரங்க கூட 2 நாள் கூட போட மாட்டாங்க. நைட்டு சாப்பிட்றேன் நான் கேஸ் இல்லாத. இப்போ போட்டால் ஒரு மாதம் பொத்து வரும், 20 தேதி மேலே வரும்ன்றாங்க. என்ன பேச முடியும்? முன்னாடியே சொன்ன ஏற்பாடு முன்னாடியே புக் பண்ணோம். இந்த ஆயிடுச்சா 5 நாள் 20 நாள் ஆக போகுது. இப்போ வரவே இல்லை. கேட்டால் இந்த நம்பரில் பண்ண அந்த நம்பருக்கு நம்மளுக்கு தெரியுமா? அதெல்லாம் போகிறதுக்கு தெரியாது. கஷ்டமாக இப்போ கேஸ் இல்லாத நான் ஹோட்டலு கூட இப்போ இல்லை. அங்கேயோ எனக்காக டெய்லி 200 ரூபாய் ஆகுது நான் சாப்பிட்றதுக்கு. போய் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்றேன் நான். அவங்களுக்கும் கேஸ் இல்லைன்றாங்க. அவங்களும் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இல்லைன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? வரமாட்டுதே, வரலையே. 5 நாள் ஆகுதே, 5 நாள் ஆகுது. கேஸே வரல, நின்று போச்சு. ஏன்னா எனக்கு 3 மாதத்துக்கு மேலே வரும். திடீர்னு நின்று போச்சு. பசங்களாம் பேரம் பேத்திங்களாம் வரும். எங்கள் லீவுக்கே கேஸ் இல்லாத இப்போ என்ன பண்ண போறேன்னா முடிச்சுக்கணும் உக்காந்து கிடக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கவும் மாட்டுது. எல்லாம் இப்போ விறகே கிடைக்க மாட்டேங்குது. கேஸு தான் கிடைக்க மாட்டேதுன்னு பார்த்தா விறகும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒன்றுன்னா குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இங்கே ஹோட்டல்ஸில் நிறைய எல்லா ஹோட்டல்ஸும் மூடி இருக்கு. ஏன் மூடுறாங்கன்னா அது எல்லாமே சிலிண்டர் தட்டுப்பாடு தான் மூடுறாங்க. ஒன்று ஃபுட்டு அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ரேட்டுக்கு கொடுக்கணுன்னா இப்போ எல்லாம் ஏற்றுறாங்க, டீ கடையில் ஏற்றுறாங்க. இப்போ ஏன் நம்ம அதே ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா திரும்ப கஸ்டமர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இது கவர்மெண்ட் எதனா முன்னெடுத்து இது சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஆனால் அது அசோசியேஷன் எதனா இது பண்ணுவாங்க, சங்கத்துலேருந்து முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் படுறோம் நாங்கள். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் யாசம் கேட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குமே. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ண 21 நாள் கழிச்சு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது சிட்டியில் போயிட்டு எங்கன்னா விறகு வெட்டி சமைக்கணும்னா கூட விறகு வெட்டினு சமைக்க முடியாது. விறகு வச்சு சமைக்கலான்னா ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டுறாங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க சிலிண்டர் இல்லாமல். சிலிண்டர் வெளியே எங்கன்னா கேட்டால் ஒரு சிலிண்டர் 4500 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற விலைவாசிக்கு அதில் எங்களெல்லாம் வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டப்படுறோமா நாங்கள்லாம். சிலிண்டரு அதுக்கு முன்ன காலங்காலமாக சிலிண்டர் யாரும் பயன்படுத்துனதில்லை. இப்போ எல்லாமே ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே வந்துருந்துச்சு. இப்படி சேஞ்ச் ஆகிட்டு வர்ற நிலைமையில இப்போ சிலிண்டர்னால தடைன்னு சொல்லும் போது எல்லா மக்களும் எல்லாருமே கஷ்டப்படதான் செய்கிறாங்க. இன்னும் புக் பண்ண கால் போக மாட்டேங்குது, மெசேஜ் வர மாட்டேங்குது. ஒரு ரிங் பண்ண உடனே கட் ஆயிடுது. அதுக்கான ரிட்டர்ன் மெசேஜும் காண மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறோமா. அவங்க நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அவங்களும் சிலிண்டர் காசு கொடுத்து தானே வாங்கணும். பிளாக்ல வாங்கினாலும் இல்லை ஓனா புக் பண்ணாலும் எதையும் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படி இருக்கும். அது மேலே ஒரு 2 ரூபா 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுதான் போட்ட முதல்ல அவங்களால எடுக்க முடியும். டீ காசு
ஒரு டீயோ பாலோ ஒரு அத்தியாவசிய தேவைக்கு என்ன தேவையோ நம்மளால இன்னைக்கு ஒரு சுட தண்ணி காய வைக்கணும் கூட கேஸ் எல்லாம் கஷ்டம் தானே. அதுக்கு விலைவாசி ஏறதான் செய்யும். ஆனா அதெல்லாம் குறைக்கிறதுக்கான வழி நடந்தா நல்லா இருக்கும். இப்போ கேஸ் இல்லாம நிறைய ஹோட்டல்ஸ் மூடுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகமா இருக்கு? எங்களுக்கு பாதமாக தான் இருக்குது. எப்படின்னா நம்மள்கிட்ட ரெகுலராக கேஸ் போடுறவர் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளி இடத்துல வாங்கி தர வச்சவர் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ரேட்டை விட டபுள் மடங்கு ரேட்டு போட்டு தான் நம்மகிட்ட கொடுக்குறாப்புல. அது ரொம்ப சிரமமாக இருக்காது. அதுக்கும் ஒன்று அவர்கிட்ட ரொம்ப கேட்டாலும் அவர் ஒன்று மட்டும்தான் கொடுக்குறாப்புல இல்லையா, மற்றபடி இல்லை இல்லைன்ற தட்டி கிடைக்கிறதுனால எப்போ குலசாமினே தெரியாது. ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கு. இது மொத்தமா ஒருவேளை வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு கடையை க்ளோஸ் பண்ணுறது வேறு வழியே இல்லாமா. அதுதான் ஒன்று. இப்போ மண்ணெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மண்ணெண்ணெய் வந்து இப்போ எங்கேயும் பயன்பாடு கிடையாது. எந்த ஒரு கடையிலையும் வந்து இப்போ மண்ணெண்ணெய் வந்து பயன்பாடே கிடையாது. ஒன்று சிலிண்ட்ரு அதை வச்சு தான் இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றி மாற்றி போட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. அது இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ மூடுறத தவிர வேறு வழியே இல்லை. பெட்ரோலும் கூடி இருக்கு. உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு பாக்குறீங்க? பெட்ரோலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்களோட வர்த்தகத்துக்கு வந்து அது இது இல்லை, பாதிப்பு இல்லை. ஆமாம், இல்லை 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 அது அவருக்கு கொண்டு வந்து போடுறது. அது அது போடையில் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறதுனால இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மூடுறத தவிர வேறு வழி இல்லை. கவர்மெண்ட் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கப்பல்லாம் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு 2-3 நாளில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா எல்லாம் நம்ம சீராயிரும், கிளியர் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை. பெட்ரோல் இல்லாம கேஸ் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு அதை நீங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டம்? பெட்ரோல் டீசல் இல்லாமல் கஷ்டமே இல்லைம்மா. தமிழ்நாட்டில் தானாக உருவாக்கப்பட்டிருக்குது பெட்ரோல் டீசல் எரிவாயு பிரச்சனை. கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் சரக்கு கிடைக்கிற ஊர்லேயும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்து அந்த பிரச்சனைன்றது எங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, யார் உருவாக்குனாங்கன்றதும் தெரியல. பூராவே வதந்தியாக இருக்குது. இப்போ ஏற்கனவே 2 கப்பல் வந்துடுது. இப்போ ஹர்முஸ் இணையை திறந்து வச்சுட்டாங்க. அதனால் வந்து கப்பல்கள் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. நாங்கள் கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருந்தோம், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய பேருக்கு இது ரொம்ப ஹோட்டல் நடத்துறோம். ஆமாம்மா, ஹோட்டல் நடத்துறதுன்னா அவங்களுக்கு அதிக தேவை இருக்குமா, அவங்க அதிக தேவை இருக்குது. இன்றைக்கி ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு கேஸ் இல்லாததுனால லாபம் தவிர நஷ்டம் கிடையாது. நேற்று இட்லி 5 ரூபா ஏற்றிக்கிறாங்க, நேற்றுக்கு சிலிண்டர் இல்லைன்றாங்க. அதுக்கு இதுதான் காரணமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பூரிக்கு 5 ரூபா ஏற்றிக்கிறாங்க சிலிண்டர். அதாவது ரோட்டு கடையிலேயே, இதில் இல்லை, ஸ்டார் ஹோட்டலில் இல்லை, ரோட்டு கடையில் இட்லிக்கு 5 ரூபா, பூரிக்கு 5 ரூபா, பொங்கலுக்கு 5 ரூபான்னு விலையை ஏற்றி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கு தான் சிரமமே தவிர ஹோட்டலுக்காரங்களுக்கு லாபம் தான். ஒரு நாள் கடைய மூடி அந்த வருமானத்தை 2 நாளில் எடுத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தெரியுமா, கேஸ் இல்லாம ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. இந்த கடையில இப்ப மூடிட்டே இருக்கு, 4 நாளாச்சு மூடிட்டு. கேஸ் இல்லாம ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். என்னன்னா, இப்போ டீ குடிக்க வரவருக்கு இப்போ நம்ம முன்னாடியில 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு டீ கொடுத்தோம், இப்போ 15 ரூபாய்க்கு சொல்லும்போது அவரே ஒரு பக்கமா இவ்வளோ கேஸ் கிடைக்காம நம்ம என்ன பண்ண, அதான் ப்ராப்ளம் இல்லாம ரொம்ப 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 ப்ராப்ளம் தான். எல்லாருக்கிட்ட பேசி பேசி நமக்கு ஒரு கடுப்பா இருக்கு. எல்லாரும் ஒத்துக்கணும். ஆனா கேஸ் ரொம்ப ரொம்ப தலைவலி, ரொம்ப தலைவலி. டிஃபன் கடை இல்லை, இந்த டிஃபன் கடை இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இல்ல இல்ல கூட கம்மியா தான் அவரு இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அங்க இங்க இப்ப பஜ்ஜி இல்ல 3 நாளா டீ மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இந்த கேஸ் ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் வாங்குறது. அதுவும் எவ்வளோன்னு தெரியல, 4600 ஏதோ சொல்லியிருக்கு. அதனாலதான் ஒண்ணு வாங்குறது. அதனால காலையில பஜ்ஜி போடுறது இல்லை, சாயங்காலம் ஏதோ பஜ்ஜி போடுறாங்க, அதுவும் கம்மியா தான் போடுறாங்க. சுத்தமாக தான் இருக்கு. ஏன்னா பக்கத்துலேயும் வந்து கேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா. நாங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சதுனால அந்த கேஸ் வச்சு இப்போ ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப கூட்டத்தையும் வந்து மேட்ச் பண்ண முடியல. வந்துட்டு ஆள் வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. எல்லா நேரமும் கஸ்டமர் வந்து இப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கனால எல்லாம் கேட்காங்க, எதனால ரேட் கூட்டியிருக்கேன்ட்டு. அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது எதனால நாங்கள் கூட்டுறோம். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் கேஸ் வாங்கணும்னு புரியாமல் அவங்களும் கஸ்டமர் கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் லாஸாக தான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டீ நகரி வியாபாரம் நடக்க ஏரியா, கஃபேனால ஒரு 20-25க்கு மேலே தான் டீ வந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் தான் 10-12 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இங்கே வியாபாரிகள் வந்து அதிகமாக இருக்கனால அவங்களுக்கும் அந்த கஷ்டப்படுறாங்க. அந்த டயத்தில் வந்து அவங்க குடிக்கணும், அவங்களுக்கு அவ்வளோ கொடுப்பாங்க கம்மியில், அதனால அப்படி கொடுத்துட்டு இருக்கோம்.
இல்லை இல்லை கடி கொஞ்சம் டிலே தான் ஆகுது. ஃபஸ்ட்டு 2050 ரூபா இருந்துச்சு, இப்போ 3300 ஆயிடுச்சு. அதுவும் அவன் கொடுத்தாலும் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம், கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அதை வந்து சீக்கிரம் இது பண்ணி கொண்டு வந்தோன்னா வியாபாரிகளும் கடையை திறப்பாங்க, அவங்களுக்கும் பொழப்பு இருக்குது. அவங்கள நம்பி வேலை பார்க்குற கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஸ்டாஃபுக்கும் கொஞ்சம் வீட்டில் கஷ்டப்படுறது கொஞ்சம் இதாகும். அதை மாற்றி கொடுக்கலாம் கொஞ்சம். எங்கள் வீட்லேயும் கஷ்டம்தாம்மா. கேஸ் இல்லைன்னா மொத்தத்தில் எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். ஹோட்டல்லேருந்து வாழ்வாதாரம் எல்லாருக்குமே அடிப்படும். எல்லாருக்கும் கஷ்டம்தான். புக் பண்ண வரலையே, வந்தால் தானே. கேஸ் வரமாட்டேன். கேஸ் வந்தால் நல்லாயிருக்கும். மெயினாக எங்களுக்கு கேஸ் தான் வேணும் இப்போதைக்கு. பெட்ரோல் கேஸுக்கு கேட்குறீங்கல்ல, பெட்ரோல் இல்லைன்னா சரி கொரோனா டைம்ல வந்தது, அப்பனாச்சும் சாப்பாடு இருக்குதுன்னு ஆக்கி தின்னுட்டோம். இப்போ வந்து சிலிண்டர் அது பெட்ரோல் எல்லாத்தையும் போட்டிருக்கான். சிலிண்டர் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் எல்லாம் யாருன்னா சாப்பிட முடியும்? ஹோட்டல் அங்கங்க இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. சிலிண்டர் கிடைச்சா தானே எல்லாருக்கும் எங்களுக்கு விலைவாசிக்கு தெரியும். ஏன்னா இந்த சிலிண்டர் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? அங்கங்க போராட்டம் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? வயிற்று பொழப்புக்கு தானே பண்றாங்க. நாங்க இருக்கிறவன் 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறான், இல்லாதவங்க நாங்க எங்க போய் வாங்குவோம் சொல்லுங்க? பிளாக்லயும் ஓட்டுறாங்க 5000 ரூபாய் சிலிண்டர் இன்னைக்கு ரேட்டு பிளாக்ல. அதை வாங்கிட்டு போய் சில பேர் வைக்கிறாங்க. நாங்களாம் இல்லாதவங்க எங்க போய் வாங்குவோம் சொல்லுங்க? வந்தாதான் எங்களுக்கு பொழப்பு. இது மற்றபடி எங்களுக்கு வேற ஒன்றும் கிடைக்காது. என்ன தயவு செய்து இந்த அரசாங்கம் எதுனா ஒரு நல்ல முடிவு எடுத்தா எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் நாங்க. ஆமாங்க, பெட்ரோலுமே ஒரு வீட்டுக்கு 4 வண்டி வச்சிருக்காங்க. என்ன பெட்ரோல் விலையை ஏத்தணும்னு அவசியமே இல்லை. இப்ப எது விலைவாசி ஏற்றணும் எல்லாமே டோட்டலி விலைவாசி கம்மியா எதுவுமே இல்லை. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, விலைவாசி அதிகம் தான் ஆகுது. நாங்க திடீர்னு ஒரு பஸ்ஸுக்கு போறோம், எந்த நேரமும் ஃப்ரீ பஸ்ஸே எதிர்பார்த்துட்டு உட்கார முடியுமா? இப்ப எங்க வண்டி இருந்தா நாங்க போயிட முடியும் பெட்ரோல் போட்டுக்கின்னு. அந்த பெட்ரோலும் விலைவாசின்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் நாடு எந்த நிலவுக்கு போய் தெருக்கோடிக்கு போகுமா வீட்டுக்கு வருமா தெரியாது. இன்னும் இப்படியே போனா தெருக்கோடி தான் போனோம் நாங்கெல்லாம். இதுல வந்து எலெக்ஷன் பண்றவங்களும் ஒன்னும் பேச முடியல. நாங்க விலைவாசியை கம்மி பண்றேன்னு தான் சொல்றாங்க. ஒரு இதுல விலைவாசி கம்மி பண்ணது கிடையாது. பப்ளிக் பஸ் பார்த்தா கூட எங்களை பார்த்தா நிறுத்த மாட்டான், ஏத்த மாட்டான். அது பாரு, அது இந்த மாதிரி பெட்ரோல்ல நாங்க இதே எதிர்பார்த்துட்டு உட்கார முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல ஜனங்களுக்கு. ஆட்டோ ஓட்டுற உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா பெட்ரோல் கிடைக்காம இருக்கிறது? ரொம்ப கஷ்டம்தான். ஈராக் அமெரிக்கா பிரச்சனை தீர்ந்தாதான் பெட்ரோல் கிடைக்கும். இந்தியன் கவர்மெண்ட் இது பார்த்து சரி பண்ணா நல்லா இருக்கும். அதர் கண்ட்ரியில் கேஸ் ஒரு பங்கில் பார்த்தீங்கன்னா 89 ரூபா, ஒரு பங்கில் பார்த்தீங்கன்னா 69 ரூபா, ஒரு பங்கில் பார்த்தா 100 ரூபா. வீட்டு சிலிண்டர்லாம் கிடைக்கவே இல்லை. சில இடத்துலலாம் கிடைக்குது, சில இடத்துல கிடைக்கல. கியூவில் நிற்கிறாங்க. இது அரசாங்கம் உடனே ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். இப்படியே லூஸில் விட்டாங்கன்னா இன்னும் பல நாள் பிரச்சனை உருவாகும். இது அரசாங்கத்தோடைய செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இது அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக செய்திருக்கணும். இதை தவற விட்டுட்டாங்க. இந்த தவறை திருத்தி குயிக்காக செய்தால் நல்லா இருக்கும். சரி லாஸ் ஆகுது. ஒரு நாள் கூட 500 ரூபா ஓட்ட முடியல. எக்ஸ்ட்ரா சாதாரணமாக 59 ரூபா சில்லற இருந்தது, இப்போ 80 ரூபா 100 ரூபா 100 ரூபா கூட கொடுக்க மாட்டுறாங்க. கேஸ் விலை ஏறினான்னா என்னன்றாங்க. அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கேஸ் போட்டுன்னு வரோம்ல, காசு அது எங்கேருந்து வசூல் பண்ணுறது? கவர்மெண்ட்டுக்கு தெரியும்ல. சாதாரண வேலை 59 ரூபா, அந்த வேலை வந்து இன்னைக்கு 89 ரூபா 100 ரூபாய் போச்சு. எக்ஸ்ட்ரா கஸ்டமர்கிட்ட கேட்டால் சண்டை தான் வருதுனால இது அரசாங்கம் தான் பார்த்து செய்யணும். அதை ரொம்ப கஷ்டமாகுதுமா. இது யார்தான் என்ன பண்ணலான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாகுது. சரி வீட்டில் தான் கேஸ் இல்லை, புக் பண்ண கூட புக் ஆக மாட்டேது கேஸு. சரி வீட்டில் தான் சாப்பாடு கேஸ் இல்லையேன்னு நினச்சிக்கின்னு வெளியே போய் வாங்கி சாப்பிடலாம், கடைங்களில் போய் சாப்பிடலாம். அங்கேயும் கடைங்க சாத்திருக்காங்க. ஏதோ ஒரு எதுனா ஒரு ஏரியாவில் ஒரு 2-3 கடைங்க தான் இருக்கு. இந்த டீ காலையிலேருந்து டீ குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேஸ் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாகுது. இல்லைம்மா, எங்கன்னா மொழியில் எங்கன்னா ஒரு கடைக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கேஸால் ரொம்ப கஷ்டமாகுது. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு செட் ஆகாது. வீட்டில் தான் செய்வோம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா செட் ஆகாது. வீட்டில் சொன்னால் கேஸ் இல்லையே, எல்லாம் பண்ணுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி கடையில் வாங்கினா 10 ரூபா இட்லி வந்து 20 வைக்கிறாங்க.
ஒரு பரோட்டா 20 ரூபாய், அந்த பரோட்டா 50 ரூபா விற்கிறாங்க. அதுமாரி ஆயிடுச்சு. அதுமாரி அந்த கரண்ட் அடுப்பு சொல்றாங்களே, அதுவும் வந்து அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செய்ய முடியுமா? இந்த அலுமினிய பாத்திரத்தை செய்ய முடியாதான், ஸ்டீல் பாத்திரம் செய்ய முடியும். இப்படி பார்த்தா எப்படியோ கஷ்டமாகுது, இப்படியோ கஷ்டமாகுது. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. கேஸ் இருக்குமா? கேஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அப்ப என்ன பண்ணுறது, நம்ம இதுவே நம்ம அதான் செஞ்சாகணும். மண்ணெண்ணெய் வாங்கி அடுப்புக்கிட்டு பற்ற வச்சு இல்லை ஸ்டவ்வில் கீழே செஞ்சு ஆக்கி சாப்பிடுறது. அவர் என்ன பண்ணுறது, காலத்துக்கு அடியில் சாப்பிட்டா உடம்பு வந்து இதுவாகாதா? அதுதான். கேஸ் வந்து இப்போதைக்கு யாருக்குமே புக் ஆக மாட்டேங்குது. 2 மந்த்துக்கு 1 மந்த்து கழிச்சு வாங்குறவங்களுக்கு கூட புக் ஆகலை. இது சிட்டியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே சிரமம் தான். இப்போ பார்த்தாக்கா கடைங்கள்லேயே இப்போ அந்த எலக்ட்ரிக் அடுப்பும் கிடைக்க மாட்டேங்குது. கிராமம்னா நம்ம விறகு வச்சு அடுப்பு வச்சு சமைச்சிக்கலாம். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் கேஸ் வர்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பா நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் வெளியே சாப்பிட்டாலும் ஒரு நாள் ரூம்ல சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போதைக்கு மோஸ்ட்லி பார்த்தா நைட்ல எல்லாருமே ஹோட்டல்ல தான் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஹோட்டலும் இல்லைன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதையும் யோசிக்கணும். கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சாமையால மக்கள் வந்து ரொம்ப திண்டாடுற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இது மத்திய அரசும் சொல்ல முடியாது, மாநில அரசும் சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து இயல்பான ஒரு பிரச்சனையில் வந்து இவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் சில சில உணவகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக நடக்கிறாங்க. உதாரணம் பார்த்தா டீனரில் கணபதி ஃபுட் கார்னர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா விற்கும் போது இங்கே தோசை இன்னமும் 40 தான் விற்றுருக்காங்க. சரி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, உடனே கிச்சடி போடுறாரு. 40 ரூபா ரேஞ்சுக்கு ஒரு புவர் பீப்புள் என்ன வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு அவர் எடுத்துகிட்டு போய் நடத்துறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீ வந்து 15 ரூபா 25 ரூபாய்க்கு டீ. இதே இந்த கணபதி ஃபுட் கார்னர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஸ்டார்டிங். இப்போ சாமானிய மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து நடத்துறாரு. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு கேஸ் இல்லைன்னு சொன்னால் இப்போ மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி ஆளுக்கு சாமானிய மக்கள் தான் ரொம்ப பிரச்சனையாகும். இப்போ நான் டீ வேணா நான் வீட்டுக்கு போய் டீ குடிக்க முடியாது. ஸோ இங்கன்னா எனக்கு 10 ரூபாய்க்கு டீ கிடைக்கும். வச்சு நான் எங்கே போய் டீ சாப்பிட முடியும்? ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து ஓனரை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நேற்று வரைக்கும் எனக்கு இது தோசை பூரி எல்லாமே இருந்துச்சு, பார்த்து நேற்று நைட்டில் தோசை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போட்டு தரேன் சார், ஆனால் என்கிட்ட வந்து சிலிண்டர் இல்லை. இது வந்து எல்லா சாமியார் மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் ஹோட்டலுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தாலோ இல்லை வீட்டுக்கு கொடுத்தாலோ கரெக்டாக இருக்கும். மிடில் கிளாஸ் ஹோட்டலுக்கு, பணக்கார ஹோட்டலுக்கு கொடுங்க பண்ணுங்க, அது தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கர்மி ஃபுட் கார்டு இந்த மாதிரி மிடில் கிளாஸ் டி நகரில் இருக்க, ஏன்னா இப்போ மூட்டத்தை குறும்பு கொண்டு எல்லாமே என்ன சாப்பிடுவாங்கன்னா ஒரு டீ ஒரு பஜ்ஜி சாப்பிடுவாங்க, டீ ஒரு சுண்டல் சாப்பிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது 30 ரூபா 40 ரூபா தான் கிடைக்கும். அந்த காசு அவங்க என்ன சாப்பிட முடியும்? அந்த சாப்பிட்ற காசு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலுக்கு முதல்ல ஹோட்டலோ இல்லை கொடுக்கணும் தான் சின்ன ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கணும். சத்தியமா வராது. நீங்க அதுதான் சொல்றேன், நான் அப்பயே சொன்னேன், சாமியார் மக்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பான விஷயம் தான். ஆக்சுவலி நான் வந்து புக் பண்ணிட்டு 25 நாள் கழிச்சு புக் பண்ணோமா, இந்த 25 நாள் கழிச்சு புக் பண்ணாலும் அடுத்து 25 நாள் கழிச்சு கிடைக்குமா. அப்போ 25 × 25 பார்த்தா 50 நாள் கழிச்சு தான் எனக்கு கேஸ் வரும். அது வந்தாதான் உண்டா. என்ன மாதிரி 500 பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்களாம். நோட்டில் என் பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அடுத்து 25 நாள் கழிச்சு தான் நான் புக் பண்ணணும். இன்னும் எனக்கு வரல, புக் ஆகலை. புக் ஆகினாலும் 25 நாள் கழிச்சு தான் எனக்கு புக் பண்ணணும். அதுக்கு அடுத்து 25 நாள் கழிச்சு தான் கழிச்சு வருமா. ஸோ இது எனக்கு எப்போ கழிச்சு நான் எப்போ வீட்டில் சமைக்கிறது? ஸோ ஆனால் எனக்கு அது ரொம்ப திண்டாட்டமாக தான் இருக்குது இந்த இது. ஆனால் ஃபேஸ் பண்ண தான் நானும். அது என்ன சொல்றது, அது சிம்பிளா சொல்ல பார்த்தா அதே சொன்னேன், அது கிடைக்கலன்னு சொல்றதை விட நம்பாளுங்க வந்து ரொம்ப அதிபுதிசாலித்தனமா முன்கிட்ட போய் வாங்கி வச்சுக்கிறாங்க. கிடைக்கணும். பெட்ரோல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிற அவசியம் கிடையாது. அது இருக்கிற மாதிரி இருந்தால் மாநில அரசும் மத்திய அரசும் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ண போறாங்க. இல்லை எல்லா பெட்ரோல் பங்கும் இப்போ நோட்டீஸ் சொல்லிட்டாங்க, இல்லை பெட்ரோல் வந்து 25 நாளைக்கு தேவையான பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இதுக்கு தேவையான பொருளுக்கு கரெக்டாக நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒழுங்காக ஸ்டேண்ட் பண்ணி பண்ணுறாரு. அந்த கவர்மெண்ட் ஒழுங்காக நடத்துறாரு, அது சொல்லலாம். இப்போ கேஸ் கிடைக்காதனால என்ன பிரச்சனைனா விலைவாசி ஏறிடுச்சு. அது மக்களுக்கு பெரிய பாதிப்பாகி போச்சு. ஒரு பிரியாணிக்கு வந்து 50 ரூபாய்க்கு மேலே ரேட் ஏறுற மாதிரி ஆகிப்போச்சு. 2000 ரூபாய்க்கு வாங்கின கேஸ் இப்போ 5000 ரூபாய் 6000 ரூபாய் ரேட்டு டிமாண்டில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே விலைவாசி ஏற்றினாதான் இங்கே வேலைக்கு ஆகிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது மக்களுக்கு தான் இது பாதிப்பாக இருக்குது ஃபுல்லாக விலைவாசினால. ஆமா கண்டிப்பா பொருளாதார வீழ்ச்சி தான். ஆனா 4 கேஸ் வாங்கினால வியாபாரம் பண்ற காசு ஃபுல்லா கேஸுக்கே கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு.
அப்படிங்கும்போது இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. சிலிண்டர் விலைவாசி கூடிடுச்சுண்ணா. எங்களுக்குலாம் சிலிண்டரு வரவே இல்லை. நாங்களாம் ஒரு வாரமாக விறகுலே தான் அடுப்பு ஏற்படுறோம். கேட்டால் புக் பண்ணாலும் கிடைக்கல ஆன்லைனில் புக் பண்ணுங்கன்றாங்க. போயிட்டு ஒரு வாரமாக எங்கள் வீட்டுக்காரு நின்றுட்டு சிலிண்டர் தூக்கினே வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு வாரமாக இல்லை. நாங்களாம் ரொம்ப அவதிப்படுறோங்க சிலிண்டருக்கு. எப்படியா சிலிண்டர் விலையை குறைச்சி போட்டிங்கன்னா பரவாயில்ல. சிலிண்டரில் மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. உங்க வீட்ல இருக்கா இல்லை ஸ்டாப்பே இல்லைப்பா. ஸ்டாப்பில் நாங்கள் விறகுல தான் முள்ளு விறகுல தான் பொறுக்கி நாங்கள் அடுப்பு ஏறிட்டுக்குன்னு இருக்கிறோம். நாங்கள் விறகுல தான் அடுப்பு ஏற்படுறோம். ஸ்டாக்கும் இல்லை எங்கிட்ட சிலிண்டரே இல்லை. ஒரு வாரமாக போய் நாங்கள் விறகுல தான் ஏற்படுறோம். கேட்டால் புக் பண்ணால் அடுத்த வாரம் அடுத்த மாதம் இப்போ 20ஆம் தேதி மேலே தான் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு சிலிண்டரை தூக்கின்னு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நாங்கள் முள்ளு விறகுல தான் அடுப்பு ஏற்படுறோம். இப்போ பெட்ரோல் விலையும் கூட்டிருக்கீங்க. எல்லாத்தையுமே எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குமா. எல்லாத்தையுமே குறைக்கணும். எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே குறைச்சா கொஞ்சம் நல்லது. எல்லாமே விலைவாசி ஏறிக்கணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் முடியாதுமா. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். எல்லாத்தையுமே பெட்ரோல் விலை எல்லாமே குறைக்கணும். குறைச்சா தான் ஏதாச்சும் இந்த நாடு உருட்டும். கேஸே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப தட்டுப்பாடு. கடை போட்டு ரோட்டில் தான் தள்ளு வண்டி போட்டிருக்கோம். ஒரு வாரமாச்சு கேஸ் கிடைக்கல. விலையும் கூட்டிட்டாங்க. 2000 ரூபா கொடுத்தா கூட இப்போ கேஸ் கிடைக்கல. ஸ்டவ்வில் வாங்கி டீசல் தான் வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்னன்னைக்கு பொழப்பு நடத்துறது பிள்ளைகள்லாம் வச்சு சமாளிக்க முடியல. புக் பண்ணால் நான் 20 நாள் 25 நாள்ன்றாங்க. 25 நாள் வீட்டில் இருந்தால் எப்படி சார் குடும்பம் நடத்துறது? பெட்ரோலு கேஸ் இல்லாமல் வந்து 2-3 நாளாக தட்டுப்பாடு இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால செயற்கையாக தட்டுப்பாடு உருவாக்குன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 40 to 60 நாளுக்கான ஸ்டாக் இருக்கும். ஏன்னா வாரம் நடந்து 10 நாள் தான் ஆகுது. ஆனால் அது வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா ஸ்டாக்கை வந்து அவங்க கொடுத்துட்டு அடுத்த 10 நாள் 15 நாளில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு வேறு இடத்துலேருந்து வர மாதிரி ஏற்பாடு ஆகிருக்கு. அதனால இந்த ஒரு வாரத்தில் சரியாக ஆகிடும். இப்போதைக்கு ஒரு 10 நாள் சிரமப்பட்டு தான் ஆகணும். வீட்டு சிலிண்டர் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வர்த்தக சிலிண்டர் தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் ஹோட்டல் தொழில் கேஸு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமம் தான். சிரமம் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனுடைய பாதிப்பு வந்து எல்லா பொருளோடைய விலையும் ஏறும், விலைவாசியும் ஏறும். அதனால வியாபாரிகளுக்கும் கஷ்டம்தான். அதனால் சரியாக தொட்டியே கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை உருவாகும். ஆனால் போர் நீடிச்சிச்சுன்னா இன்னும் சிரமம் கூடும். கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்களே. கவர்மெண்ட் என்ன, அதாவது கையிருப்பு எமர்ஜென்சிக்கு எப்பவுமே கவர்மெண்ட் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சுனாலே பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட நெருங்கி 50% மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிடும்.